கருணாநிதி சார் நீங்கள் ஹரியானாவை பொறுத்தவரை கருணாநிதி சார் ஒரே ஒரு கேள்வி இப்போ ஜம்மு காஷ்மீர் பற்றி நீங்கள் முழுமையாக சொன்னீங்க. இந்த ஆர்டிகல் 370 ரத்து ஆனதுனால அந்த குண்டு வெடிப்புகள் குறைந்திருக்கு, சுற்றுலா பயணிகள் அதிகரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு முன்னேற்றம். அது இந்த 4 ஆண்டுகள் அது உண்மையிலேயே இந்த புள்ளி விவரங்கள் படி அது அதிகரிச்சிருக்கா சார்? ஏன்னா குண்டு வெடிப்புகள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று அங்கே பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் கூறியது போல் அங்கே ஜம்மு பகுதியில் உள்ள அந்த 43 இடங்களில் தான் 29 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பெரிய அளவில் ஆதரவு இல்லை. இந்த 370 ரத்துங்கிறது காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் தான் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய. ஆனால் அந்த பகுதி மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்கவில்லையே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை ஆர்டிகல் 370 ரத்துக்கு எதிர்ப்பு மாதிரி தானே தெரியுது. இப்போ காங்கிரஸும் தேசிய மாநாடு கட்சியும் வெற்றி பெற்றதை வந்து நீங்கள் என்ன எப்படி கருதுறீங்க? அது ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது 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 ஒரு சார்பான வெற்றி தானேங்க. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு அவங்கள எதிர்பார்த்தாங்க. பத்திரிகை கருத்து கணிப்புகளும் அதை வெளியிட்டது. இது ஒரு நம்ம நாட்டில் தான் கேள்வி கிடையாதுல்ல. நம்ம நாட்டில் கேள்வி இல்லை. இது நீங்கள் அது ஒரு சார்பான வெற்றினா இது ஒரு சார்பான வெற்றி தான். 370 ரத்துங்கிறது இது ஒரு பகுதி மக்களோட இருக்கும். அதாவது இல்லைங்க நான் சொல்றதை நீங்க முதல்ல ஒரு செகண்ட் கேட்டு அப்புறம் நீங்க பேசுங்க. சொல்லுங்க சார். இப்போ முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவதை எதிர்க்கிற இங்க இருக்கிற நண்பர்கள் இருக்கிறார்கள். சரி. ஆனா உலகில் ஏறத்தாழ 42 இஸ்லாமிய நாடுகள்ல முஸ்லாக் தடை சட்டம் இருப்பது என்பதை யாராவது எடுத்து சொல்றீங்களா? உங்களை மாதிரி ஊடகங்கள் பேசியிருக்கீங்களா என்னைக்காவது அதை பத்தி? அதெல்லாம் சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. முஸ்லிம்களே வந்து முத்தலாக் தடை சட்டம் என்பது ஏதோ இந்தியாவில் நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இஸ்லாமிய சகோதரிகளுக்கு ஆதரவாக சொன்னால் கூட அதை திணிப்பதாக கருதக்கூடிய நண்பர்கள் எத்தனை இஸ்லாமிய நாடுகள்ல முத்தலாக் தடை சட்டம் இருக்குங்கிறத நம்ம என்னைக்கு சொல்றோம்? காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் மறைந்திருந்து தாக்குவது வேறு, சரி, சுதந்திரமாக உலா வருவது வேறு. சரி, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கரெக்ட். பயங்கரவாதிகள் மறைந்திருந்து தாக்குவது, மறைந்திருந்து இராணுவத்தினை தாக்குவது, மறந்திருந்து வெடிகுண்டுகளை வீசுவது, ட்ரோன் மூலம் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் இருந்து கொண்டு ட்ரோன் மூலம் வீசுவது குறைஞ்சிருக்கு. இது வந்து இப்ப நடக்கும், எப்பவும் நடக்கும். அது எல்லா நாடுகளையும் நடக்கும். சரி. ஆனால் சுதந்திரமாக காஷ்மீர் என்பது பயங்கரவாதத்தினுடைய அங்கிருந்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு இடமாக, மக்களை ஆபத்துக்கு விளைவிக்கிற இடமாக இருந்த சூழ்நிலை மாறி இருக்கிறதா இல்லையா? 58,000 ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சார். இந்த 4 வருஷமா என்னாச்சு நீங்க கணக்கெடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். உலகத்தின் உயரமான ரயில் இணைப்பு பாலம் இப்ப உலகத்தின் உயரமான இணைப்பு பாலம் எங்க இருக்கு? காஷ்மீர்ல இருக்கு. காஷ்மீர் நெடுஞ்சாலைகள்லாம் நீங்க இப்ப போய் பாருங்க, ஒரு முறை போயிட்டு வாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பார்த்தாதான் தெரியும். நம்ம இங்க இருந்துட்டு பேசுறோம், அங்க போய் பாருங்க, சுற்றுலா போயிட்டு வரவங்களை கேளுங்க. அந்த மீண்டும் அந்த காஷ்மீர் ஒரு சொர்க்கமாக பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் அந்த பகுதி மக்கள் அதை ஏத்துக்கலங்கிறது சார் அந்த தேர்தல் முடிவு காமிக்கிறது அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்தது. இந்த தேர்தல் முடிவு ஏத்துக்கிறதுங்கிறதுல எனக்கு வந்து நல்ல குடி தண்ணீர், நல்ல மின்சாரம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சுதந்திரம் கொடுத்தா நான் ஏத்துக்க மாட்டேன் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்ல. தேர்தல் முடிவுகளை மட்டும் அதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. தேர்தல் முடிவுகள் மட்டுமே அங்க நடந்த செயல் நல்லதா கெட்டதான்னு கிடையாது. அது மக்களை ஏமாத்தி கூட வெற்றி பெறலாம். தவறு பண்றவங்களும் திருப்பி வெற்றி பெறாங்க, திருப்பி ஆட்சிக்கு வர்றாங்க. சரி. அதை நீங்க கம்பேர் பண்ணி தேர்தல் ஒன்றே முடிவுன்னு கம்பேர் பண்ண முடியாது. எல்லா கட்சியும் தோற்கடிச்சிட்டு ஒரு ஜெயில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நாடாளுமன்ற தொகுதியில சுயேட்சையா நினைச்சு ஜெயிக்கிறார்ல. ஆமா. ஆனா அந்த ரஷீத் கான், அப்ப நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அந்த இன்ஜினியர் ரஷீத்ல கொஞ்சம் அது திடீர்னு அந்த எலெக்ஷன் டேத்துல மட்டும் எப்படி சார் பரவாயில்ல விட்டீங்க, அவர் மட்டும் விடுறீங்க, அந்த பிரச்சாரத்துக்காண்டி விட்டுறீங்க. அது ஏதோ யாரும் விட மாட்டேங்கிறீங்க. ஏதோ அந்த பிரச்சாரத்துல அந்த வாக்குகள்லாம் கொஞ்சம் யாரை விட மாட்டேங்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. வெற்றி பெற வாய்ப்பு அப்ப மக்கள் வந்து ஜெயில இருக்கிறவங்க தான் ஓட்டு போடுவாங்கன்னு எடுத்துக்கூடாது. தேர்தல் வேற. சரி. மக்களுடைய மனநிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது, நாளைக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்களுடைய மக்களுடைய மனநிலை மாறும். அதுதான் எதிர்பார்த்து நம்ம ஜனநாயக கடமை ஆற்றுவோம். மக்களுக்கான தொண்டை மத்திய அரசு எப்படி காஷ்மீர் வளர்ச்சியில் அக்கறை காட்டியதோ அந்த அக்கறை மேலும் அதிகரிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.